الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் உலகம் அழியும் வரைக்கும் இந்த இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று குழும்பி இருக்கின்றோம். இந்த அழகிய நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சங்கையான ஒரு மாதத்தை எனக்கும் உங்களுக்கும் அந்த மாதத்தை அடைந்து அதிலே நோன்பு நோக்கின்ற பாக்கியத்தையும் வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்த நானும் நீங்களும் ரமதான் வரப்போகிறது, ரமதான் 5 நோன்பு கழிந்து விட்டது, 10 நோன்பு கழிந்து விட்டது, ரமதான் இப்படி நானும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரம் ரமதான் என்னையும் உங்களையும் விட்டு பிரிந்து செல்ல இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கின்றது. அன்பான உறவுகளே, சகோதரர்களே, தோழர்களே, இந்த ரமதான் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்த மிகப்பெரிய அவகாசம். ஏன் அவகாசம் என்றால், சென்ற வருடம் எம்மோடு இருந்த எமது பெற்றோர்கள், எமது சகோதரிகள் சகோதரர்கள் இந்த வருடம் இந்த ரமதானை நோன்பு பிடிப்பதற்குரிய அவகாசத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. எமது வாழ்நாளில் நாங்கள் 30 ரமதான், 50 ரமதான், 20 ரமதான் என்று பல ரமதான்களை கடந்து, பல நோன்புகளை கடந்து இந்த இடத்திலே இருக்கின்றோம். அன்புக்கினிய உறவுகளே, சகோதரர்களே, இந்த நோன்பு வந்த நேரம், நோன்புடைய முதலாவது நாள் பள்ளிவாசலை எல்லாம் பார்க்கின்ற நேரம் எப்படி தெரியுமா சொன்னோம்? இந்த ஊரிலே இவ்வளவு ஆண்கள் இருக்கின்றார்களா, இந்த ஊரிலே இவ்வளவு வாலிபர்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ரமதானுடைய முதலாவது நாள், முதலாவது ஃபஜ்ருடைய நேரம் பள்ளிவாசல்கள் எல்லாம் நிரம்பி வழிந்தது. ஒரு சில பள்ளிவாசல்களில் இடம் இல்லாமல் போன செய்தியை நான் நீங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே இந்த ரமதான் என்பது ஒரு சந்தோஷமான ஒரு மாதம். இந்த ரமதான் வந்ததிலிருந்து இன்று வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் பல நோய் இருக்கலாம், அந்த நோய் கூட இந்த ரமதானில் விளங்கவில்லை. உதாரணமாக சொல்லுகிறேன், ஒரு சில சகோதரர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் என்ற நோய் இருக்கும், அல்லது கிட்னியிலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் நோன்பு அல்லாத காலங்களில் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். ஆனால் இந்த ரமதானுடைய மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தண்ணீரை சஹருடைய வேளையில் மாத்திரம்தான் குடித்தோம். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, தஸஹரு ஃபைன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, நீங்கள் சஹர் செய்யுங்கள்,
அதிலே உங்களுக்கு பரக்கத் இருக்கிறது. நேற்று கூட ஒரு சகோதரர் சொல்லுகிறார், மௌலவி எனக்கு கிட்னியில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு தண்ணி அதிகமாக குடிக்கணும். ஆனால் இந்த நான் நோம்புல நான் தண்ணீரே குடிக்கல, எனக்கு அந்த நோய் விளங்கவே இல்லை, அந்த வருத்தம் விளங்கவே இல்லை என்று ஒரு சகோதரர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் இந்த ரமலான், இந்த நோன்பு என்பது எமது உள்ளத்தையும் அமைதியாக்குகின்றது, எமது உடம்பையும் அமைதியாக்குகின்றது. கண்ணியமான உறவுகளே, சகோதரர்களே, ரமலான் எம்மை வந்தடைந்தது. நானும் நீங்களும் பள்ளிவாசலுக்கு ஆசையோடு வந்தோம், ஆசையோடு தொழுதோம், இரவு வணக்கங்களிலெல்லாம் தன்னால் முடியுமான அளவு ஈடுபட்டோம், அல்லாஹ்விடம் கையேந்தினோம். இப்போது ஒரு கவலை என்ன தெரியுமா? இந்த 25 நாட்கள், இந்த 26 நாட்கள் நான் இவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன். இப்போது ஒரு கவலை என்ன தெரியுமா? இந்த ரமதான் என்னை விட்டு போக போகிறதே. இந்த உணர்வு யாருக்கு வரும் தெரியுமா? இந்த ரமதானில் ஒரு தொழுகையை கூட விடாத மனிதர், இந்த ரமதானில் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி தனது பிரச்சனைகளை பற்றி பேசி அடியானுக்கு இந்த ரமதான் பிரிய போகிறது என்று நினைக்கின்ற நேரம் ஒரு கவலை வரும். இந்த ரமதானை அடைந்து நானும் நீங்களும் அல் குர்ஆனை எத்தனை தடவை ஓதி முடித்திருக்கின்றோம். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, இப்படி எல்லா இபாதத்துகளையும் இந்த ரமதானில் நானும் நீங்களும் செய்திருக்கின்றோம். செய்த நானும் நீங்களும் இப்போது ஒரு கவலை என்ன தெரியுமா? இந்த ரமதான் என்னை விட்டு பிரிய போகிறது. ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், இந்த ரமதான் வந்தும் பள்ளிவாசலுக்கு வராதவர்கள், நோன்பு நோட்காதவர்கள், அல் குர்ஆன் தெரிந்து ஓதாத மக்களும் ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, இந்த ரமதான் எனது வாழ்க்கையில் பல பாடங்களை சொல்லி தந்திருக்கிறது. இந்த ரமதான் எனது வாழ்க்கையில் பல பாடங்களை எனக்கு புகட்டி இருக்கின்றது. ஒன்று என்ன தெரியுமா? இந்த ரமதானின் மூலம் அல்லாஹ் என்னிடம் எதிர்பார்த்த ஒன்றுதான் அத்தக்குவா, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். நோன்பை நோற்றுக்கொண்டு தனியே இருக்கின்றேன், யாருமே இல்லை, பார்ப்பதற்கு யாரும் இல்லை. தான் விரும்பி இருந்தால் தண்ணீரை குடித்திருக்கலாம், குடிக்கவில்லை. ஏன்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை கண்காணிக்கின்றான் என்ற அந்த அச்சம். அல்லாஹ் சொல்லுகிறானே, அஸ்ஸௌமுலி வ அனா அஜ்ஸி பிஹி. அல்லாஹ் எல்லா இபாதத்துகளுக்கும் அல்லாஹ் தான் கூடி கொடுக்கின்றவன். ஆனால் ஸ்பெஷலாக சொல்லுகிறான், அஸ்ஸௌமுலி, நோன்பு இருக்கின்றதே அது எனக்குரியது. அன்பான உறவுகளே, சகோதரர்களே, முதலாவது நோன்பு, இரண்டாவது நோன்பு பிடிக்கிற நேரம் கொஞ்சம் கஷ்டம், உடம்பு கொஞ்சம் சோர்வு. ஆனால் 10 நோன்பு கழிந்தது, 14 நோன்பு கழிந்தது, இன்று கடைசி தருவாயில் இருக்கின்றோம். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, இந்த ரமதான் எனக்கு உங்களுக்கு தந்த பாடம் அத்தக்குவா, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்று. எந்த அளவுக்கு பயன் தெரியுமா? அவரே 11 மாசம் புகைத்தல் குடிக்கின்ற மனிதர், 11 மாசம் புகைத்தல் குடிக்கின்ற மனிதர் இந்த மாதத்தில் அல்லாஹ்வுக்காக அதை தவிர்த்து கொண்டார். அல்லாஹ்வுடைய அச்சம். 11 மாதம் அடுத்த சகோதரருடைய குறைகளை பேசுகின்ற மனிதர். நாங்கள் பேசுகின்ற நேரம் நாங்கள் சொல்லுவோம் என்ன தெரியுமா? இன்னும் ஒரு சகோதரருடைய ஒரு குறை வருகிறது, ஒரு பிழை வருகிறது, அடுத்த நபரை இப்படி ஒரு கலை வருகிறது, நாங்கள் என்ன தெரியுமா சொல்லுவோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் நோன்பு உடைக்கிறேன், நான் நோன்பு உடைக்கிறேன், அடுத்த மனிதரை பற்றி பேச மாட்டேன். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, இப்படி இந்த ரமதானுடைய காலத்தில் நாங்கள் போன் பாவிக்கின்றோம், தொலைபேசி எடுத்து 11 மாதங்கள், அடுத்த மாதங்களில் தேவையில்லாத காட்சிகளை பார்ப்போம், படங்களை பார்ப்போம், நாடகங்களை பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் கொடுத்த அந்த தக்குவா, இறையச்சம் எம்மை தடுத்தது. ஒரு மனிதர் தேவையில்லாத ஒரு காட்சியை பார்க்கின்ற நேரம் எனது உள்ளம் சொல்லுகிறது, நீ ஒரு நோன்பாளியாக இருக்கின்றாய், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு எண்ணத்தை எமது உள்ளத்தில் இந்த நோன்பு எமக்காக தந்திருக்கிறது. அன்பான உறவுகளே, சகோதரர்களே,
அதே போல இந்த ரமலானை அடைந்த நாளில் நீங்களும் இபாதத் விஷயத்தில் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஈடுபட்டிருக்கிறோம். நோன்புகளை நோற்றால் அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் ஒரு நாள் நோன்பு நோட்கின்றாரோ அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70,000 ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்குகின்றான். இப்படி பல சிறப்பு இருக்கிறது. அன்பான உறவுகளே, சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்த நானும் நீங்களும் தொழுகையில் பெர்ஃபெக்டாக இருந்தோம். எல்லா வக்துக்கும் பள்ளிவாசலை பார்த்தால் 5 சஃப் 6 சஃப் 7 சஃப் இப்படி நாங்கள் பள்ளிவாசலை அலங்கரித்தோம். அதே போல இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக தர்மங்கள் செய்தோம். உண்மையிலேயே இந்த ரமலான் வந்துவிட்டால் எமது உள்ளத்தில் ஒரு சில ஆசைகள் புதிசாக வரும். இன்று பள்ளிவாசலுக்கு நேரத்தோடு போக வேண்டும், இன்று நான் காலையிலே குளிக்க வேண்டும், இன்று நான் யாருக்காவது ஒரு ஏழைக்கு தர்மம் கொடுக்க வேண்டும் என்று புதிய புதிய ஆசைகள் எல்லாம் இந்த உள்ளத்திலே இந்த ரமலானின் மூலம் எமது உள்ளத்தில் வந்திருக்கின்றது. தொழுகையில் ஈடுபட்டோம், தர்மங்கள் கொடுத்தோம். அதே போல அதிகமாக இரவு வேளையில் தொழுகின்ற நேரம் அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தித்தோம், அழுதோம். எமது குறைகளை சொல்லி, எமது தேவைகளை சொல்லி, எனது பிழைகளை சொல்லி அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்தோம். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, இப்படி இந்த மாதத்தை அடைந்த நானும் நீங்களும் இப்படி நல்ல காரியங்களில் பல செய்திகளை செய்திருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ரமலானுடைய காலத்தில் நான் எல்லா விஷயத்திலும் சரியாக இருந்தேன். இப்படி இருக்கின்ற நேரம் இந்த ரமலான் என்னை விட்டும் விடைபெறப் போகிறது. இந்த ரமலான் என்னை விட்டு விடைபெறப் போகிறது. இங்கேதான் பிரச்சனை இருக்கின்றது. இவ்வளவு காலம் பள்ளிவாசலுக்கு வந்த சகோதரர்கள் பெருநாளுக்கு பின்னால், பெருநாள் தொழுகைக்கு பின்னர் அன்றைய நாள் லுகருடைய தொழுகைக்கு வருகின்ற மக்களை பார்த்தால் மிகவும் குறைவாக இருப்பார்கள். சொல்லலாம், பெருநாள் கொண்டாட்டம், பெருநாள் பயணம், எங்கோ போனோம், தொழவில்லை. அன்பான உறவுகளே, சகோதரர்களே, இப்படி இந்த ரமலான் என்பது எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற மிகப்பெரிய பயிற்சி பாசறை என்ன தெரியுமா? நேரத்துக்கு தொழுதோம். ஒரு மனிதன் ஒரு கடையிலே வேலை செய்கின்றார். அவர் 11 மாதம் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பழக்கம் இல்லை. ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தார். ஏன்? அவருடைய உள்ளம் சொன்னது, நீ நோன்பு பிடித்திருக்கின்றாய், நீ பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்று உள்ளம் சொன்னது. பள்ளிவாசலுக்கு வந்தார். ஆனால் அவருக்கு 11 மாதம் நேரம் இருக்கவில்லை பள்ளிவாசலுக்கு வருவதற்கு. 11 மாதம் அவருக்கு நேரம் இருக்கவில்லை. ஆனால் இந்த நோன்பு காலத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தார். இது ரமலான் கொடுக்கின்ற பாடம். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வணக்கங்களும் இந்த ரமலானோடு முடிவு பெற்று விடாது. இன்னும் நாங்கள் மரணிக்கின்ற வரை இந்த இபாதத் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உதாரணமாக தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள். தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. இந்த தொழுகை இருக்கிறதே, இந்த தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை. தான் விரும்பி நேரம் தொழ முடியாது. லுஹருடைய தொழுகை என்றால் அந்த நேரத்தில் தொழ வேண்டும். இதை நாங்கள் ரமலானுடைய காலத்தில் பேணி வந்தோம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? ரமலான் முடிந்து விட்டால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை விட்டு தூரமாக ஆரம்பிப்போம். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, முடிவெடுக்க வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். நான் கியாமுல்லை தொழுகைக்கு வேறு மாதங்களில், ரமலான் அல்லது காலங்களில் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவதே கஷ்டம்.
அப்படி இருக்கின்ற நேரம் இந்த ரமலானுடைய காலத்தில் நான் 2 மணிக்கு பள்ளிவாசலுக்கு வந்தேன். 3 மணிக்கு பள்ளிவாசலுக்கு வந்து சஹருடைய நேரம் வருகின்ற வரைக்கும் தொழுது கொண்டிருந்தேன். அல்லாஹ்விடம் கையேந்தினேன். இப்படி செய்த நான் ரமலானுக்கு பின்னால் தொழுகை இல்லாமல், ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் தூரமாகுவேனாக இருந்தால் என்னை விட, உங்களை விட நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. அன்பான உறவுகளை, சகோதரர்களே, ரமலானுடைய காலத்தில் நாங்கள் 11 ரக்காத்துக்களை தொழுதோம். ரமலான் எம்மை கடந்து போனதுக்கு பின்னர் அந்த இபாதத் இருக்கிறது. ரமலான் போய்விட்டது, அந்த இபாதத் இருக்கிறது. ரமலான் போய்விட்டது, அத்தௌபா இருக்கிறது. ரமலான் போய்விட்டது, சதக்கா இருக்கிறது. அன்பான உறவுகளை, சகோதரர்களே, ரமலானுடைய காலத்தில் நான் 2 மணிக்கு பள்ளி வாசலுக்கு வந்து குடும்பத்தை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து இரவு வேளையில் நேரத்தில் தொழுதேன். ரமலான் முடிந்ததற்கு பின்னர் நான் முடிவெடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அஹப்பு இலல்லாஹி அதுஹுமவைன் கல்ல. அல்லாஹ் விரும்புகிறானாம் ஒரு அடியான் ஒரு இரவு நேரத்தில் எழும்பி 11 ரக்காத் தொழுவதை விட தொடர்ச்சியாக 2 ரக்காத் தொழுவாராக இருந்தால் அவரை அல்லாஹ் விரும்புகின்றான். முடியுமாக இருந்தால் 11 ரக்காத் தொழ வேண்டும். அதற்கு என்னால் முடியவில்லை என்றால் குறைந்தது 2 ரக்காத்துக்களையாவது நான் மரணிக்கின்ற வரை தொழுவேன் என்ற உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, அதே போல இந்த ரமலானுடைய காலம் வந்ததற்கு பின்னால் நாங்கள் அதிகமாக அல் குர்ஆன் தொடர்பாக இருந்தோம். சந்தோஷமான செய்திகள் பல கேள்விப்பட்டோம். ஒவ்வொரு பள்ளிவாசல்களை போய் பார்த்தால் அல் குர்ஆனை ஓதுகின்ற மக்களை பார்க்கின்றோம். அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் நாங்கள் முழுமையாக அல் குர்ஆன் தொடர்பாக இருந்தோம். 4 விஷயத்தை பள்ளிவாசலுக்கு வந்து படித்துக் கொண்டிருந்தோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இக்ரவுல் குர்ஆன ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. சொன்னார்கள், நீங்கள் அல் குர்ஆனை ஓதுங்கள், அது உங்களுக்கு நாளை கியாமத்து நாளையில் அல்லாஹ்விடம் வந்து பேசும். எமக்கு தெரியும், நாளை கியாமத்துடைய நாளையில் எமக்கென்று உதவி செய்யக்கூடியவர் அங்கே யாருமே கிடையாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீ. நாளை கியாமத்து நாளையில் தான் வளர்த்த தன் குழந்தை, தன் மகன் தந்தையை கண்டு ஓடப் போகின்றான். தான் பாசமாக வாழ்ந்த சகோதர சகோதரிகள் தன்னை விட்டு விரண்டு ஓடப் போகிறார்கள். யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் ஒரு சில சகோதரர்கள் இன்னும் ஒரு சகோதரருக்காக வாழுவார்கள். ஒரு மனிதர் தொழுகையை கூட விடுவார். யாருக்காக? கடையிலே வேலை செய்கின்ற முதலாளிக்காக. ஒரு சில சகோதரர்கள் மார்க்க விளக்க வகுப்போடு எல்லாம் விடுவார்கள். யாருக்காக? நண்பர்களுக்காக. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாளை அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் இறுதி நாளில் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை, அல்லாஹ்வை தவிர. நாம் அல் குர்ஆனை ஓதி இருப்போமாக இருந்தால் நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த அல் குர்ஆன் வந்து எமக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரை பேசும். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, அதே போல இந்த ரமலானுடைய காலத்தில் தௌபாவோடு ஈடுபட்டோம், இஸ்திக்பார் செய்தோம். தான் செய்த தவறுகளை எல்லாம் எண்ணி அல்லாஹ்விடம் தௌபா செய்து மீண்டெடுக்கின்றோம். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, ஒரு சில பள்ளிவாசல்களில் நேற்று 27ஓடு அவருடைய வணக்கங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இதற்கு பின்னர் தௌபாவும் இல்லை, இரவு தொழுகையும் இல்லை. அன்பான உறவுகளே, சகோதரர்களே, அப்படி அல்ல. ஒரு மனிதன் மரணிக்கின்ற வரை அவனுடைய வாழ்க்கையை அவன் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கேட்கின்றானே, ஒவ்வொரு நாளும்
அதிகாலையிலே அடிவானத்துக்கு வந்து கேட்கின்றான், என்னிடத்தில் இஸ்திக்பார் செய்வர்கள் யாருமே இல்லையா? நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன், நான் மன்னிப்புக்கு தயாராக இருக்கின்றேன், என்னிடத்தில் கேட்பவர்கள் யாரும் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, ரமலானில் எப்படி அல்லாஹுவோடு பேசினோமோ அதே போல அடுத்த காலங்களிலும் அல்லாஹுவோடு நீங்கள் நெருங்க வேண்டும். ஒரு சில சகோதரர் இருப்பார்கள், அவருடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கும். ஒரு சகோதரருக்கு ஒரு நோய் வருகிறது, அந்த நோய்க்கு எல்லா மருத்துவம் செய்து முடித்து விட்டார்கள், இனி அவருக்கு மருத்துவமே இல்லை என்று சொன்னதற்கு பின்னால் கடைசியாகத்தான் அல்லாஹ்விடம் வருகின்றோம், எனக்கு பல தேவை இருக்கிறது, அந்த தேவையெல்லாம் உலகத்திலே இருக்கின்றவரிடம் கேட்டு முடித்து விடுவேன், குடும்பத்தாரிடம் கேட்பேன், சகோதரிடத்தில் கேட்பேன், ஊர் மக்களிடம் கேட்பேன், உலகளாவியில் கேட்பேன், எல்லாம் கேட்டு முடித்து உதவி கிடைக்கவில்லை என்றால் கடைசியாக வருவோம் எங்கே தெரியுமா? பள்ளிவாசலுக்கு வருவார். ஒரு நோய், பள்ளிவாசலுக்கு வராத சகோதரர், ஒரு கேன்சர் நோய் வருகிறது, அப்போது அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிறார், அப்போது அல்லாஹ்விடம் வந்து கையேந்துகிறார். அப்படி அல்ல அன்பான உறவுகளே, சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஒரு மனிதன் சொல்லுகிறாரு, நான் என் வாழ்க்கையில பாவம் செய்யலன்னு சொன்னா அது மிகப்பெரிய பொய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இன்னக்கும் துஃப்திஊன பில்-லைலி வன்-நஹார், நிச்சயமாக நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்யக்கூடியவர்கள். வஅன அஸ்தக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பேன் என்று சொல்லுகின்றான். அப்படி என்றால் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஒரு சில சகோதரர்கள் கேட்பாங்க, என்ன தெரியுமா, நான் மௌலவி, நான் 50 வருஷம் பேங்க்ல வேலை செஞ்சேன், நான் 30 வருஷம் நான் பேங்க்ல வேலை செஞ்சேன், நான் சம்பாதித்த பணம் ஹராமாக இருக்கிறது, எனக்கு பள்ளிவாசலுக்கு போறதுக்கு மனசே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கு தெரியும், உலகத்தில் 100 கொலைகளை செய்த மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கின்றான். உலகத்தில் தொழுகை விட்ட மனிதன் அல்ல, அடுத்த மனிதனுடைய குறைகளை பேசிய மனிதன் அல்ல, அடுத்த மனிதனுடைய பொருட்களை அபகரித்த மனிதன் அல்ல, உலகத்தில் அல்லாஹ் படைத்த படைப்புகளில் 100 மனிதர்களை கொலை செய்த மனிதர் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அல்லாஹ், நீங்கள் அல் குர்ஆனை திறந்து ஓதி பாருங்கள், ஒவ்வொரு வசனத்திலும் கடைசியிலும் வல் கஃபூருல் ஹலீம் வல் கஃபூருர் ரஹீம் வர் ரஹ்மானுர் ரஹீம், அவன் இரக்கமானவன், அவன் மன்னிப்பவன் என்றுதான் ஒவ்வொரு வசனங்களும் முடிகிறது. ஏன் தெரியுமா? உலகத்தில் எம்மோடு மிக இரக்கமானவன் அல்லாஹ். அல்லாஹ் எம்மோடு இரக்கமில்லை என்றால் நாம் செய்கின்ற தீமைகளுக்கு அல்லாஹ் எம்மை எப்போது அழித்திருப்பான். நானும் நீங்களும் இன்று நன்றி கெட்ட மக்களாக வாழுகின்றோமே. அல்லாஹ் உண்மையிலேயே இரக்கமில்லாதவனாக இருந்திருந்தால் எமது சமூகத்தை எப்போது அழித்திருப்பான். அன்பான உறவுகளே, சகோதரர், ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஒரு பாவத்தை இது கூடாது, ஹராம் என்று சொன்னால் நாங்கள் சர்வ சாதாரணமாக கடக்கின்றோம். உதாரணமாக நான் சொல்றேன், இன்றைக்கு எங்கட முஸ்லீம் பஜார்கள் எடுத்துக்கொண்டா எல்லா பஜார்களிலும் அல்லாஹ் அருள் புரிந்த மக்களை தவிர அதிகமானவர்கள் வட்டியோடு வியாபாரம் செய்கிறார்கள். கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன செய்யறது, வட்டி இல்லாம வியாபாரம் செய்ய முடியாது, என்ன செய்யறது, லோன் இல்லாம வியாபாரம் செய்ய முடியாது. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அன்பான உறவுகளை, சகோதரர்களே, அல்லாஹ் இரக்கமானவன். அதனால்தான் என்னையும் உங்களையும் இந்த இடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவர்களாக, ஊனம் இல்லாதவர்களாக இந்த இடத்தில் அமர வைத்திருக்கின்றான்.
அன்பான உறவுகளே, சகோதரர்களே, அதே போல இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் பல பாடங்களை கற்றுத்தந்திருக்கிறது. அதிலே ஒரு பாடம் தர்மம் செய்வது. ரமலானுடைய காலத்தில் அதிகமானவர்கள் தர்மம் செய்கின்ற பழக்கத்தை உருவாக்கி கொண்டோம். ரமலான் அந்த வணக்கங்கள் எல்லாம் ரமலானோடு முடிந்துவிடக்கூடாது. உலகத்தில் வாழுகின்ற நேரம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பெரிய பெரிய ஆசை இருக்கும். படிக்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், இப்படி பலதரப்பட்ட ஆசைகள் இருக்கும். ஒரு மூமின் ஒரு ஆசை வைக்க வேண்டும். என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னர் நிரந்தரமான ஒரு தர்மத்தை செய்துவிட்டு மரணிக்க வேண்டும். நான் இந்த உலகத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முன்னர் என்னால் முடியுமான நிரந்தரமான தர்மத்தை செய்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, இப்படி இந்த ரமலான் பல பாடங்களை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறது. நான் சொல்ல வருவது என்னவென்றால், நாம் இந்த ரமலானை அடைந்தோம், தொழுகையில் ஈடுபட்டோம், தர்மங்கள் செய்தோம், அல் குர்ஆனை ஓதினோம், அல்லாஹ்விடம் கையேந்தி அழுது அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்தோம். இப்படி செய்த நானும் நீங்களும் பெருநாளுக்கு பின்னர், ரமலானுக்கு பின்னர் இதை விட்டுவிடக்கூடாது, தொடர வேண்டும். ஒரு நாளைக்கு என்னால் உங்களாலும் அல் குர்ஆனை திறந்து ஒரு பக்கம் ஓதுவதற்கு நேரம் இல்லையா? உலக காரியங்களுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்குகின்றோம். உதாரணமாக, ஒரு மனிதர், ஒரு சகோதரர் வெளிநாட்டு பயணம் போக வேண்டுமா இருந்தால் ஏர்போர்ட்ல இருக்கின்ற சட்டம் என்ன தெரியுமா? 2 மணித்தியாலத்துக்கு முன்னர் அங்கே போக வேண்டும் என்றால் நாங்கள் 5 மணித்தியாலம் போய்விடுகின்றோம். ஏர்போர்ட்டுக்கு 2 மணித்தியாலத்துக்கு முன்னர் போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தால் நாங்கள் 5 மணித்தியாலத்துக்கு முன்னரே அங்கே போய்விடுகின்றோம். அப்படி நான் நீங்களும் உலக விஷயங்களில் கவனம் செலுத்துவதைப் போல மார்க்க விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும், இபாதத் விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, அல் குர்ஆனை நான் 30 ஜுஸ்களை ஓதி முடித்தேனா? முடிவெடுக்க வேண்டும். இந்த ரமலான் என்னை விட்டு கழிந்தாலும், என்னை விட்டு சென்றாலும், எனது வாழ்க்கையில் நான் ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது ஓதுவேன் என்ற முடிவை எடுங்கள். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, அதே போல தௌபா, அதிகமாக அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இன்று கழிகின்ற ஒவ்வொரு நொடிகளும் பாவத்திலே போகிறது. பஜாருக்கு போனால் பாவம், தொலைபேசி எடுத்துக்கொண்டால் பாவம், 4 பேர் சேர்ந்து விட்டால் பாவம். இப்படி கழிகின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் மிக ஆபத்தானவை. எனவே எனது வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதிகமாக இஸ்திக்பார் செய்கின்ற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இஸ்திக்பார் என்பது அதற்கென்று ஒரு நேரம் கிடையாது, ஒரு நாள் கிடையாது. சில பள்ளிகளில் பார்க்கின்றோம், ஒரு நாளை வைத்துக்கொண்டு அந்த நாளையிலே எல்லோரும் வந்து மின்குமலை அமிழ்த்துவிட்டு இருட்டிலே தௌபா செய்வார்கள், அத்தோடு முடிந்துவிடும். அப்படி அல்ல தௌபா. நான் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற வரை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வோடு நான் பேச வேண்டும். நான் செய்த குறைகளை சொல்லி அல்லாஹ்விடம் தௌபா செய்து கொள்ள வேண்டும். அன்பான உறவுகளே, சகோதரர்களே, இப்படி பல செய்தி இருக்கின்றது. எனவே ரமலானை எம்மை விட்டு விடைபெறப் போகிறது. உண்மையிலேயே ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஒரு கவலை வர வேண்டும். ரமலான் என்னை விட்டு பிரிய போகிறது. இந்த ரமலான் எனது வாழ்க்கையில் எத்தனை பாடங்களை தந்திருக்கிறது. நான் இவ்வளவு காலம் பள்ளிவாசலுக்கு போகாமல் இருந்தேன். நோன்பு வந்தது, நான் பள்ளிவாசலுக்கு போனேன். அது யார் செய்த அருள்? ரமலானுடைய அருள். எனவே அன்பான உறவுகளே, சகோதரர்களே, ரமலானை அடைந்திருக்கின்றோம். ரமலான் எம்மை விட்டு பிரிய போகிறது. இந்த ரமலான் எடுத்த பயிற்சிகளை
தொடர்ந்தும் எமது வாழ்க்கையில் கடைபிடித்து நாளை கியாமத்துடைய நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பஅத். கணித்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, முதலாவது குத்துபாவிலே நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து எவ்வகையான இபாதத்துகளை செய்தோமோ இனி வருகின்ற காலங்களிலும் அதை தவறால் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சில செய்திகளை பார்த்தோம். அடுத்ததாக, அதாவது இந்த ரமலானில் எம்மால் ஒரு சில தவறுகள், பிழைகள் நடைபெற்றிருக்கலாம். அந்த தவறுகளுக்காக ஒரு பரிகாரத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது. அதுதான் அல் ஃபித்ரா, ஜக்காத்துல் ஃபித்ரா என்று சொல்லுவோம். அது சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் படித்திருப்பீர்கள். இருந்தாலும் ஒரு ஞாபகமூட்டலுக்காக சொல்லுகின்றேன். இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முஸ்லீமும், ஆண் பெண் எல்லோரும் மீதும் கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் ஜக்காத்துல் ஃபித்ர். அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் எப்போது கொடுக்க வேண்டும் என்றால், நாங்கள் முசல்லாவிற்கு, அதாவது தொழுகின்ற இடத்திற்கு செல்வதற்கு முன்னர் அதற்கான ஃபித்ராவை கொடுத்து விட வேண்டும். அதே போல அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் எப்படி கொடுக்க வேண்டும், அதாவது தானியமாக கொடுப்பதா அல்லது பணமாக கொடுப்பதா என்று கேட்டால் அதிலே பல செய்தி இருக்கிறது, பல கருத்துக்கள் இருக்கிறது. சுன்னாவுக்கு மிகவும் ஏற்றம் ஒரு பள்ளிவாசலிலே ஊரிலே இருக்கின்ற எல்லோரிடத்திலும் பணத்தை சேமித்து, அந்த பணத்தை சேமித்து அதன் மூலம் பெருநாளுடைய தினத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுமாக இருந்தால் அதுதான் சுன்னாவுக்கு மிகவும் ஏற்றம். சில ஊர்களில் எப்படி செய்வார்கள் என்று சொன்னால், தானியங்களை சேகரித்து அந்த தானியங்களை உரிய நபருக்கு கொடுப்பார்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கிறது. ஆனால் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று வருகின்ற நேரம் நேரடியாக பணத்தை கொடுக்க முடியாது. நேரடியாக பணத்தை, அதாவது உங்களுக்கு பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாம், ஆனால் உரிய நபருக்கு கொடுக்க முடியாது. என்னை புரிந்து கொள்ள வேண்டும். ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் பணமாக நேரடியாக உரிய நபருக்கு கொடுக்க முடியாது. உதாரணமாக, ஒரு பள்ளிவாசலில் பணத்தை சேமிப்பார்களாக இருந்தால் அங்கே ஒப்படைத்து விடுங்கள், அதுதான் சுன்னத். அவர்கள் அந்த பணத்தை சேமித்து அதை பணமாக கொடுக்க முடியாது, அதை பொருட்களாக மாற்றி உரிய நபருக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் ஃபித்ராவுடைய சட்டமாக இருக்கிறது. அதே போல நாங்கள் தானியம் கொடுப்போமாக இருந்தால், அரிசி கொடுப்போமாக இருந்தால் ஒரு தலைக்கு 2.5 கிலோ வீதம் கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கொடுத்து வருகின்றோம். இருந்தாலும் இந்த விஷயங்களை ஞாபகமூட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றேன். அன்பான உறவுகளை, சகோதரர்களே, அதே போல எமது வீட்டிலே சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். கொடுப்பதன் மூலம் நன்மை என்னவென்றால், இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் செய்த சில பாவங்கள் செய்திருப்போம், தவறுகள் செய்திருப்போம். இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்காத்துல் ஃபித்ராவின் மூலம் நீக்குகின்றான், அளிக்கின்றான். எனவே அன்பான உறவுகளே, சகோதரர்களே, உங்களுடைய ஊரில் எந்த வளமை இருக்கிறதோ அதை சுன்னாவுக்கு ஏற்றதாக இருந்தால் அதை நடைமுறைப்படுத்தி நாளை கியாமத்துடைய நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிர் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.